ஜோஹருக்கு செல்லும் சிங்கப்பூரர்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் கடப்பிதழை பயன்படுத்தாமல் QR முறையை பயன்படுத்தி சோதனை சாவடிகளை கடந்து செல்லலாம் என மலேசிய உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசிய உள்துறை அமைச்சு அன்றைய தினம் அதன் தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறையை சோதனை செய்யவிருக்கிறது. மைனைஸ் என்று அழைக்கப்படும் அந்த செயலியை பதிவிறக்கிக் கொண்டு QR வருடும் முறையை மலேசியர்கள், சிங்கப்பூரர்கள் உட்பட 63 நாடுகளில் இருந்து வருவோர் பயன்படுத்தலாம். வுட்லேண்ட்ஸ், துவாஸ் ஆகிய இரு நில சோதனை சாவடிகளை கடந்து சிங்கப்பூரில் இருந்து ஜோஹர் செல்வோர் மலேசியாவின் சோதனை சாவடிகளில் அச்செயலியை பயன்படுத்தலாம். சோதனைகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரையில் நடைபெறும். கோலாலும்பூரின் 1, 2 முனையங்கள், பினாங்கு, குச்சிங், கோத்தா கினபாலு ஆகிய மலேசியாவின் 5 விமான நிலையங்களில் படிப்படியாக அச்செயல்முறை அறிமுகப்படுத்தப்படும் என மலேசிய உள்துறை அமைச்சு தெரிவித்தது.